ஆண்முடி பெண்முடி 61,000 61,000 பாதி மக்கள் தேவியவாவா சல முத்துமாரி சஞ்சரோ தீர்த்தமாரி பொன்னி முத்துமாரி பூலோகம் ஆண்டமாரி ஞாயிறோடு திங்கள் செவ்வாய் நற்புதன் வேடன் வெள்ளி ஊரள வெள்ளியிலே நீ பிறந்தயம் மணி ஊரள வெள்ளியிலே புதுமுகம் ஏற்றி வரும் அம்மா அம்மா சர்வலல்ல என் தாய தருணம் அம்மா சக்கரிக்கு என் தாய வாரும் அம்மா தாய தாய சித்தை நல்ல என் தாய தருணம் அம்மா இத்தரிக்கு என் தாய வாரும் அம்மா ஓடி வர எத்தாய வேணும் அம்மா ரதமேரி அக்காலோ எத்தாய தங்கையாரோ அக்கிரட்டோ எத்தாய 7 பேரும் தங்கையாரோ வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் பார்த்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாச்சாலி காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாக்காளி நார்த்தமலை வாழும் எங்கள் நாயகி திருச்சூலி ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் நெஞ்சிலே நிறைந்திருப்பாள் நிம்மதியை தந்திடுவாள் நெஞ்சிலே நிறைந்திருப்பாள் நிம்மதியை தந்திடுவாள் வந்தவினை வாழ வைப்பாள் வந்தவினை தீர்த்திடுவாள் மஞ்சளின் வாழ்வருப்பாள் வந்தவினை தீர்த்திடுவாள் மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரமாய் திருப்பிப்பாள் மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரமாய் சிரிச்சு நிற்பாள் தஞ்சமென வந்தவர்க்கு தயகாமல் காத்திருப்பாள் தஞ்சமென வந்தவர்க்கு தயகாமல் காத்திருப்பாள் மல்லிகை சரம் துளசி மாலையிட்டோம் உனக்கு மாவிளக்கு திரி ஏற்றி பொங்கலும் இட்டோம் துள்ளிக்கு எந்த முன்னி வாரும் அம்மா அம்மா துயவளே என் தாயே மாறி அம்மா
தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம். பட்டு பிதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம். என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தா இடையும் காவலெல்லாம் மறந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே விளக்கு ஏற்றணும். அப்படியே விளக்காமியால நம்ம உக்காந்துக்கின்னு எல்லாத்தையும் அப்படியே சாணி போட்டு என்ன யாருன்னு தெரியவில்லையா? தெரியலையே. அப்பா, உங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து வெகு நாட்களாக குழந்தை செல்வம் என்பதே இல்லாமல் இருந்தது. ஆகையா அந்த ஆற்றங்கரையில் அந்த புதார் செடிக்கடியில் ஒரு குழந்தை கிடைத்ததல்லவா? அந்த குழந்தையாக கிடைத்ததே நான் தான். போய் சொல்றான், போய் சொல்றான். என்ன ஏமாத்துறதுக்கு பாக்குது. ரெண்டாம் தரம் என்ன கல்யாணம் பண்றதுக்கு உன்னை யாருக்கும் கிடைக்காது அந்த கொடுப்பன. உன்னை தேடி ஆத்தால வந்துக்கிறா. எங்க போய் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஏறி நிக்கிறா. அப்பா அம்மான்னு கூப்பிட்டு வந்து நாங்க கிட்ட வரமாட்டோம். ஏன் அகோர உருமாக்குது கோரை பற்கள் நம்ம வாயில போட்டுக்கிச்சுன்னா நாங்க என்ன பண்றோம்? அப்பா அம்மான்னு கூப்பிடுறத வாயில போட்டுக்கலாம். எங்களை ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சத்திய வாக்கு கொடு. அப்பதான் நாங்க மேல வருவோம். சத்தியமாக உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். கோரை பற்கள், கோழிமுட்டை கண்கள், விரித்த சடை, அகோர உருவம். அம்மா, நான் தான் லோகமாதா ஆதி சக்தி வீர அங்காள பரமேஸ்வரி. வீர அங்காள பரமேஸ்வரி. எங்களுக்கு திருமணம் நடந்து நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தோம். ஆமா, அப்ப சின்ன சிறு குழந்தையாக அவதரித்தது நானேதான். சற்று முன்னதாக பழுதான மூதாட்டியாக வந்தது. அந்த மூதாட்டியாக வந்ததும் நான் தான். இப்போது அகோர உருவத்தோடு வந்திருப்பது அம்மா நீங்கள் தானே கேட்டீர்கள். 108 அவதாரத்தில் அகோர உருவத்தோடு வந்தால்தான் உன்னை நாங்கள் நம்புவோம் என்று. அந்த 108 அவதாரத்தில் இதுதான் அந்த அகோர உருவம். அம்மா எங்களை மன்னித்து விடம்மா, எங்களை மன்னித்து. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நாங்க ஏதோ எவ்வளோ நாங்க வாடாவே பேசிட்டோம். இப்ப தம்மாயம் உன்னை நம்பணும் நானே. அம்மா, அப்பா, அம்மா, உங்கள் இருவருக்கும் குழந்தை செல்வம் எல்லாமே இருந்து நானே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறந்தேன். ஆகவே நீங்கள் இருவரும் தான் எனக்கு தாய் தந்தை. ஆகவே உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும் கேளுங்கள், தடையில்லாமல் தாராளமாக தருகிறேன். தாயே, ஆனால் 3 வர வேண்டும். 3 வர வேண்டும். தாராளமாக கேட்கலாம். என்னென்ன வரம்? தடை இல்லாமல் தருவீர்களா? தடை இல்லாமல் தருவேன். அம்மா, எப்போது இந்த வண்ணார சின்ன வீட்டில் குழந்தையாக அவதரித்தாயோ இன்று முதல் இந்த வண்ணார வீடு உனக்கு தாய் வீடாக இருக்க வேண்டும். அம்மா, நான் எப்போது உங்கள் இல்லத்தில் குழந்தையாக அவதரித்தானோ அந்நாள் முதல் இந்நாள் வரை நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை. ஆகவே இந்த வண்ணாருடைய வீடுதான் எனக்கு தாய் வீடாக அமைய வேண்டும். அப்படியாரே நீங்கள் கேட்ட முதல் வரத்தை தருகிறேன். அது மட்டுமில்லை, நம்முடைய கிராமத்தில் பூவாற்றல் தேர் திருவிழா 1000 மின் விளக்குகள் எத்தனை இருந்தாலும் முதலாக இந்த வண்ணார சின்ன வீட்டில் ஒரு கொட்டாங்கச்சி கூழாகிலும் என்னுடைய வீட்டில் அருந்திவிட்டு பிறகு நீ அடுத்த இல்லத்துக்கு செல்ல வேண்டும். இந்த வர வேண்டும். அம்மா, 2வது வரம். இதோ இருக்கும் பாவர மக்கள் எனக்காக ஆலயம் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து கூழ்வார்த்தல் திருவிழா என்று ஒன்று நடத்துவார்கள். அந்த கூழ்வார்த்தல் திருவிழாவின் போது முதலாக என்னுடைய தாய் வீடான இந்த வண்ணான் வீட்டில் தான் நான் அன்ன ஆகாரத்தை அருந்த வேண்டும். அப்படியாரே நீங்கள் கேட்ட 2வது வரத்தையும் தந்தேன். எப்படித்தான் 1000 கணக்கான மின் விளக்குகள் எரிந்தாலும் நீ வீதி உலா வரும்போது என்னுடைய கணவர் தீபந்த பிடித்து முன்னே செல்ல வேண்டும். அதற்கு பிறப்புடன் நீ வீதி உலா வர வேண்டும். தாயே, என்னுடைய ரதமானது செல்லும் பொழுது எத்தனையோ வண்ண மின் விளக்குகள் எரிந்தாலும் நீங்கள் கொண்டு வரும் அந்த தீப்பந்தம் தான் எனக்கு வெளிச்சமாக அமைய வேண்டும். அப்படிதானே நீங்கள் கேட்ட 3வது வரத்தையும் தந்தேன்.
வல்லாதி சக்தி நம்மையாளும் சக்தி அதில் புள்ளகை வினோதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா இவளாதி சக்தி அவளாலும் அச்சுதலை போற்றுகின்றாய் ஆறுதலும் வழங்குகின்றாய் எழுதைத்தாரும் அம்மா அவளாதி சக்தி நம்மையாளும் சக்தி அதில் புள்ளகை வினோதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா துன்பவினை தீர்த்திருந்தால் பூஜவழி துணை வருவார் அவளாதி சக்தி நம்மையாளும் சக்தி அதில் புள்ளகை வினோதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா அம்மா எங்கே செல்கிறீர் உதயா ஜோடி இல்லத்திற்கு வளர் புறப்படுகிறேன் அம்மா இதற்காக சேர்த்துனாடா அப்பா அந்த வல்லாளகண்டன் கோட்டைக்கு அந்த வல்லாளகண்டன் கோட்டைக்கு நான் வருகிறேன் அப்பா வீட்டை போட்டு அங்க போனாக்கா வெள்ளையில கொட்ட மோசமான ஆளு மாமா வெள்ளையில கண்ண அங்க போனா கூட எடை போட்டு தான் உள்ள அனுப்புவாங்க அந்த இடத்துல நீ வரன்றிய அப்பா அந்த வல்லாளகண்டன் கோட்டை எப்படிப்பட்டது சந்திர சூரிய ஒளி கூட படாத கோட்டை ஆமா. அப்படி இருக்க அந்த கோட்டைக்குள் இந்த அகோர உருவத்தோடு எப்படி வர முடியும் என்று கேட்கிறீர்கள் யாரே? அம்மா இந்த அகோர உருவத்தோடு தானே வர முடியாது இதோ நீங்கள் வைத்திருக்கும் துணி மூட்டை மீது இப்போதே ஒரு சிறிய ஈயாக வடிவெடுத்து உங்கள் துணி மூட்டை மீது அமர்ந்து கொள்கிறேன் என்னை கொண்டு சென்று அந்த வாய்ப்படியில் விட்டால் போதும் பிறகு நடப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன சொல்றேன் குழந்தை நல்ல ஐடியா அதானே அழகா இப்ப உள்ள விட்டுடுவான் விட்டுடுவான் அந்த கோட்டையை சுற்றி பார்த்து விட்டு மீண்டும் வந்துருவான் அமர்ந்து கொள்ளு புறப்படும் எந்த மனக்கோயில் எந்தன் மனக்கோவில் சிலையாக அமர்ந்தாளம்மா மனதோடு மனதாக கலந்தாயம்மா அம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பாடுகிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் உள் பேரை தினம் பாடும் உயிரல்லவா என் வாழ்வு நீ தந்த வரமல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பாடுகிறாய்
எனது அடிவயிறு நோகுதம்மா